ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எடுத்ததுமே அகாடமியில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே ரேஸுக்குலாம் ரெடியாக நிற்க ஹீரோயின் தான் ஆளாக ஓடுறா. ஹீரோ பார்க்குறாரு, சாப்பாடுனா உயிரே கொடுப்பா போல. ஓடு ஓடு பார்க்கலான்னு அவரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாருமே ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராலையுமே ஓட முடியல. ஹீரோ என்னன்னா ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கா. ஃபினிஷ் லைன் வரைக்குமே அரசர் அவ கூட தான் வராரு. ஆனால் அவ கூட ஒரு போட்டி போடவே இல்லை. ஹீரோயின் தான் கடைசியில் வின் பண்ணுறா. அரசரும் நான்பையும் கிளாப் பண்ணி எல்லாருமே சியர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காம்படிஷன்லாம் முடிஞ்சு எட்டிக்வேட் கிளாஸ்க்கு வந்தா இன்னைக்கு கிளாஸ் வந்து போஸ்டரை பற்றி. டீச்சர் சொல்கிற வரைக்கும் எல்லாருமே ஒரு காலை தூக்கிட்டு அதே போல் அசையாமல் நிற்கணும். எல்லாருமே ஒத்த காலை பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. நான் சொன்னாதான் காலை கீழே வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே யாரோ தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவங்க கதையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே யாராலையும் நிற்கவே முடியல. ஹீரோயின்லாம் கீழே விழுக போக ஹீரோ தான் அது வரைக்கும் ஹீரோயின் காலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே கால்வெளியில் இருக்க அரசர் எப்படி பண்றதை பார்த்து இன்னொரு பிரின்ஸ் டீச்சர் கிட்ட சொல்ல போக எட்டி ஒரே லைனே எல்லாருமே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் பயங்கரமா சிரிச்சவ அப்படியே கீழே விழுக போக அரசர் அவ கைப்பிடிச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ண ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்க்கும்போது கொஞ்சம் தடுமாறதான் செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அங்க வெந்தான் பாவம் ஹீரோ நினைப்புல எது பெயிண்ட் எது டீன்னு கூட தெரியாம எடுத்து குடிக்க போய்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பிளாக் இன்னைக்கும் புதுசா ஒரு ரேஸை பத்தி சொல்றான். இது வந்து பேரா பார்ட்டிசிபேட் பண்றது. ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து சரியா குறிப்பார்த்து அந்த ரெட் கலர் ஸ்பாட்ல அம்ப ஷூட் பண்ணணும். அண்ட் இன்னொருத்தர் வந்து அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி உயரத்துல இருக்க ஒரு பூ மூட்டையை வந்து அவிழ்க்கணும். எந்த பேர் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். இப்ப கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுற இந்த மேனாமினிக்கு இந்த வில்ல தூக்கவே முடியல. அரசரே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் ஹீரோனை தவிர வேற பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. வில்ல தூக்க முடியலன்னா சத்து மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க போங்கன்னு சொல்லி மொக்க பண்ணிடுற. கரெக்டா அரசரின் ஹீரோயின்ஸ் இல்ல. அரசருக்கு ஒரே சந்தோஷம்தான். ஆனா ஹீரோயின் வாயில நல்லா தான் பேசுறா. ஆனா விடுற அம்பெல்லாம் எக்கு தப்பாவே போகுது. பிளாக்கையே கொண்டிருப்பா. நல்ல வேலை அவன் அப்படியே ஏர்லயே கேட்ச் பண்ணிட்டான். போச்சு செத்தோம். இந்த பிளாக் பார்வையிலே கொன்றுவானே அப்படின்னு சொல்லி பயந்துக்க அரசர் பிளாக் கிட்ட கண்ணை காட்ட அவன் பக்கத்துல வந்ததுமே சாரிங்க நான் வேணும்னு எல்லாம் பண்ணல. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமுங்க, நீங்கள் ரொம்ப கைண்டுங்க, அதனால் நான் மன்னிச்சிடுவீங்க தானே அப்படின்னு நிறுத்தாம பேச உங்களுக்கு சுத்தமாக ஸ்கில்ஸே இல்லை. அதனால நீங்கள் அரசர்கிட்ட கற்றுக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி வாய முடியல. மீதி 3 பொண்ணுங்களும் ஏன் அவ்வளோ மட்டும் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்க ஏன்னா என்ன யாருமே எம்எல்ஏ அம்பு விடல, இது ஏன் சேஃப்டிக்காக, இவ்வளோ சின்ன வயசுலாம் நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். இவங்க 2 பேரும் சும்மாவே லவ் மூட்ல தான் இருக்காங்க. இதில் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது சொல்லணுமா? அவ்வளோ பக்கத்தில் அரசரை பார்த்த ஹீரோயின் தான் பாவம் பட்டாம்பூச்சியாக பறக்குது. அரசருமே அவ பக்கத்தில் இருக்கும்போது அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஹீரோயின் கிட்ட நீ இந்த காம்படிஷனில் வின் பண்ணா எனக்கு என்ன பரிசு கிடைக்கும்னு கேட்க பேரா தானே நடக்குது, நான் வின் பண்ணா நீங்களும் தானே வின் பண்ணுவீங்கன்னு பேசிக்கிட்டு 2 பேருமே அம்பு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே கொஞ்சமா ஷூட் பண்ணி பழகுறா. ஆனால் ஏதோ காம்படிஷன் சொல்லி பார்க்க வந்த வெண்ணும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மனசுல ஏதோ ஒரு குழப்பத்தோடவே நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆனா இன்னைக்கு யாராச்சும் கொன்னே ஆகணும்னு முடிவுலேயே இருக்கா போல. பிளாக் பக்கத்துல இருக்க பனியால் மேலே அம்பு விட்டுட்டு இருக்கா. இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு அந்த பூ மூட்டையை அவிழ்க்கிறதுக்காக ஓட நிறையா ஹர்டில்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கு. ஆனால் அவளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அவ்வளோ நாம மட்டும்தான் ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கராத்தேக்கிட்டும் கொஞ்சம் டஃப் தான் கொடுக்குறா. அவ்வளோ கூடவே தான் நின்றுட்டு இருக்கா. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஹீரோயின் தான் போய்கிட்டு இருக்கா. அந்த பூ மூட்டையை அவிழ்க்கிறதுக்காக ஒரு துணியை பிடிச்சி மேலே ஏறணும். அதில் போக அந்த துணி கிழிஞ்சு அவ கீழே விழுக அரசர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அவளை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த நெட்டு மேலே கால் வச்சு அப்படியே அந்த பூ மூட்டையை அவிழ்த்து விட்டுட்டு அவளையும் சேஃபாக கூப்பிட்டுட்டு லேண்ட் ஆகிற ஒரே சந்தோஷம் 2 பேருக்கும். ஹீரோயினும் நம்ம வின் பண்ணிட்டு லிட்டில் மாஸ்டர்னு சொல்ல அரசரும் அவளையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் பார்த்து வெண்ணுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஹீரோயின் அரசரோட ஃப்ரெண்டு அதனால தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிறாரு. அரசரும் எல்லாம் முடிச்சுட்டு வெண்ணை பார்த்துட்டு பேச வர வெண் ஒரு மாதிரியாவே இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசரே, கொஞ்சம் நல்லா அகாடமி ஃப்ளோரே பொண்ணுங்க கஷ்டமாக இருக்குது போல, யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அரசர் எதுவுமே சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ எல்லாருமே கிளம்பி போக ஹீரோயின் கீழே இருந்தே அரசருக்கு அம்பு விட இவரும் பதிலுக்கு அம்பு விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்தாலே அந்த அரசரோட கொள்ளத்தனம் வெளியே வந்துடுது. வெண்ணும் எல்லாருமே கிளம்பினதுக்கப்புறம் தனியாக நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணுங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் போய்கிட்டு இருக்க. சும்மா இல்லாமல் இந்த சுரோ தூங்கிட்டு இருந்த கராத்தே கிட் முகத்தில் போய் வரைஞ்சி வச்சுரு. அவ கோவப்பட்டு கத்தவும் டீச்சர் உடனே பெண் இப்படியே நடந்துக்கிறது. பொண்ணுங்க உட்காரும்போது உடுத்தி இருக்க துணி கூட அசையக்கூடாது, எழுந்திருக்கும் போது தடுமாறக்கூடாது, சந்தோஷமா இருக்கும்போது சிரிக்கக்கூடாது, வந்தா குரலை ஒசத்தக்கூடாதுன்னு பூமர் மாதிரி பேசினவரு பனிஷ்மெண்ட்டாக இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ 50 டைம்ஸ் எழுதணும்னு சொல்லிடுறாரு. கராத்தே கிட் பாவம் மூஞ்சே வாடி போயிடுது. ஆனால் ஹீரோயின் உடனே எழுந்தவ
அந்த ரூல்ஸ்லலாம் லாஜிக்கே இல்லையே டீச்சர். வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷம் எல்லாமே வேணும். அதையே பொண்ணுங்க வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஃபேக்காகவே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதோ உள்நோக்கத்தோட தப்பான எண்ணத்தோட வில்லத்தனமாக சிரிக்கிற மாதிரி இருக்காது. இப்போது நம்ம ஒரு காமெடி ஷோக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் மூஞ்சி ரியாக்ஷனே இல்லாமல் உட்காந்துருந்தா அதில் என்ன பாயிண்ட் இடும்போது அரசருமே கரெக்டு தானேன்னு சொல்லி கேட்க டீச்சருமே ஒத்துக்கிறாரு. கராத்தே கிட்டோட பனிஷ்மெண்ட்டையும் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதும் கராத்தே கிட் ஹீரோயின் கிட்ட வந்து அவளை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போக அவகிட்ட இருந்த ஒரு ஆப்பிள் சுட்டுட்டு திரும்பினா மெய்ஃபி முறைச்சிட்டு நிற்கிறா. ஆப்பிள் தானே, நான் பாவம் இல்லைன்னு சொல்ல நீ டீச்சர் கிட்ட சொன்னதை நானும் தான் கேட்டேன். என்னையுமே சின்ன வயசுல இருந்து உணர்ச்சியை வெளிப்படுத்தாம அப்படியே அமைதியா இருக்கணும்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. ஆனா எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்காது. இருந்தாலும் நான் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தேன். நானா இருக்கணும் தான் எப்பவுமே ஆனால் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மெய்ஃபே சொல்ல பரவாயில்லையே மெய்ஃபே மாறிட்டே வரப்போலையே. மற்றவங்க தொட்டு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேதானே நீ, இந்த ஆப்பிள் யாரும் தொட்டில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. 2 பேரும் அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பி போகிறாங்க. இந்த ரூமுக்கு வந்தால் நம்ம வெண்ணிக்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு ஹீரோயினுக்காக. என்னன்னு பார்த்தா க்ளவுஸ். ஏன்னா நாளைக்கு வந்து எல்லாருமே ஹண்டிங்கு போகிறதா இருக்கும். அதுக்காக ஒரு க்ளவுஸை கொடுத்து விட்டுருக்காரு. ஹீரோயினும் நேராக கிளம்பி வெண்ணை பார்க்க தான் வந்திருக்கா. வெண்ணில பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன திடீர்னு கேட்கும்போது வானம் ஃபுல்லாக நட்சத்திரமாக இருக்குது. ஒருத்தர் தனியாக பார்த்துட்டு இருப்பாரு. கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்ல இவ்வளோ வருஷமா என்னை வந்து பார்த்துட்டு போகிறது இந்த ஸ்டார்ஸும் மூன்ஸும் தானேன்னு சொல்ல ஹீரோயினும் உங்களுக்கு இங்கேயே அடைஞ்சிருக்கிறது பிடிக்கல தானே, நான் கூட இந்த பேலஸ் விட்டு வெளியே போக நான் மட்டும்தான் ஏங்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. வெண்ணும் ஹீரோயினை சாப்பிட கூப்பிட்டு போக அவரோட அசிஸ்டண்ட்டும் உங்களுக்காக தினமுமே இங்கே மிஸ்டர் வென் வந்து குக் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வருவீங்கன்னு அவர் எப்பவுமே எதிர்பார்ப்பாரு. அதனால் அடிக்கடி வாங்கன்னு சொல்லிட்டு போக வெண்ணும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவ கூட பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் நீங்கள் கொடுத்த க்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி யோசிச்சு என்னோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு யாரும் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்ததில்ல. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. அப்படியே பேசிட்டு சாப்பிட்டு கிளம்ப போக வெண்ணு காலில் அடிபட்டிருக்கும். அதனால உங்களை இப்படி தனியாக அனுப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் வேணா அப்போ உங்கள் அசிஸ்டண்ட்டை கூட அனுப்புங்களேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறா. அசிஸ்டண்ட்டும் ரிட்டன் வந்தவர் உங்கள் கால் சரியாக போகிறதுக்காக மருந்து கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்காக தான் அவங்க என்னை கூப்பிட்டே போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரே சந்தோஷம் நம்ம வெண்ணுக்கு. அப்போ தான் அசிஸ்டண்ட்டும் ஆனால் இவங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டு பொண்ணு எந்த குறையும் இல்லாமல் தான் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி இந்த மாதிரி லோக்கலாக மக்கள் யூஸ் பண்ணுற தைலம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க வெண்ணும் அதுமே கவனித்தேன். அவள் மற்ற ராயல் லேடிஸ் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக இருக்கா, ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் டைரெக்டாகவே கேட்டுறாரு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணுன்னு. வெண்ணு அந்த கேள்விக்கு பதிலே சொல்லல, அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாரு. சொன்னா என்ன சொல்லாமல் போனா என்ன, அதான் பச்சையா தெரியுது. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஜிங்ஷி நாட்டோட அப்போதைய அரசர், அதாவது ஹீரோவோட தாத்தா, அவர் ஷெங்தோங் நாட்டோட போருக்கு கிளம்பும்போது குட்டிவன் வந்து கணிச்சு சொல்லியிருப்பான் அவர் போருக்கு போனால் ஷெங்தோங் நாட்டோட படை தளபதி கையால் அவர் கொல்லப்படுவார்னு. ஆனால் அதை வந்து பெருசாக எடுத்துக்காத ஹீரோவோட தாத்தா போருக்கு போயிருப்பாரு. ஆனால் அங்கே போனவருக்கு வெண் சொன்னது தான் நடந்திருக்கு. அதனால தான் இவரோட பவரை தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணை வந்து மிலிட்ரி அட்வைஸராக வந்து நியமிச்சிருவாங்க. கேட்க நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் வாழ்க்கை முழுக்க அரண்மனையிலே தான் அவர் வந்து இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாத்தையுமே ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் மூலியமாக தானே கணிச்சு எல்லாமே செய்வாங்க. அதனால இங்கே வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒருத்தராக மாறிட்டாரு. ஸோ மற்ற நாட்டோட கையில் அவர் கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கா செக்யூரிட்டியோட பேலஸ்லேயே தான் அவர் இருக்கணும். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் முதல்ல ஹீரோயின் வெண்ணை பார்க்க வந்தப்போ பாதி சாப்பிட்டுட்டு வச்ச ஸ்வீட்டு, அவள் டீ குடிச்ச கப்பு, கை தொடச்ச துணின்னு சொல்லி எல்லாத்தையுமே சேஃபாக எடுத்து வச்சிருப்பாரு. அதை தான் ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோ நினைப்போடவே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, எல்லாருமே ஹண்டிங்க்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ஹீரோனுக்கு வந்து இந்த ஹண்டிங் விஷயம் சுத்தமாக பிடிக்கல. சும்மா இருக்க உயிரை ஏன் போய் இப்படி தேடி தேடி இதை பயம்புறுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினைக்கிறான். அரசரும் இந்த வருஷம் நம்ம டார்கெட்டு இந்த முயல் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்க்குறான். சரியான கல் நெஞ்சக்காரனாக இருக்காரு, பாவம் அந்த முயல் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹண்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. கதவை திறந்ததும் ஹீரோயின் தான் முதலாளா ஓடிக்கிட்டு இருக்கா. இல்லை வேட்டையாடு இல்லை, அதை காப்பாத்துறதுக்காக. எப்பவும் போல அரசரும் சிரிச்சுக்கிட்டே களத்தில் இறங்குறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம பக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. டாடா.